Praise God. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். ஆமென். நன்றியோடு ஆமென். துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி. இதோ இந்த நாளுக்காக நன்றி, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ உமது பிள்ளைகளாகிய நாங்கள் ஒன்று கூடி வந்து உமது வார்த்தையை கேட்கும்படிக்காய், உமது வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படிக்காய் எங்களை அழைத்தமைக்காக நன்றி. நீர் எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே, எங்கள் வாயில் வார்த்தைகளை வைக்கிறீர். இதோ இந்த நேரத்திலே அப்பா எங்களுடைய இதயத்தை திறந்து எங்கள் காதுகள் வழியாக அந்த வார்த்தை உள்ளுக்குள் வரும்படியாக செய்கிற கிருபைக்காக நன்றி. உமது பிரசன்னத்தில் அமர செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. நீ ஒரு பொழுதும் எங்களை விட்டு விலகுவதில்லை என்று சொன்னபடியே ஆண்டவரே, நீர் எங்களை விட்டு விலகுவதே இல்லை. விலகி போகின்ற நாங்கள் ஓடி வந்து இதோ இந்த நேரத்தில் உம்மோடு அமரும்படியாக செய்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் என் மூலமாக நீர் செய்தியை கொடுக்கிறீர். அன்பின் ஆண்டவரே, என்னுடைய எண்ணங்கள் அல்ல, என்னுடைய வார்த்தைகள் அல்ல, எல்லாம் உம்முடையவையாகவே இருக்கட்டும் ஆண்டவரே. என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. ஆவியானவரே, என் வாயில் நீரே வார்த்தைகளை வைக்கிறீர். என் எண்ணங்கள் அல்ல, உமது எண்ணங்களாக இருக்கும்படிக்காய் இதோ இந்த நேரத்திலே வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, நாங்கள் இங்கு இந்த அமர்ந்து நாங்கள் இந்த பெற்றுக்கொள்ளும் அந்த அந்த அறிவு, அந்த நாலேஜ் ஆஃப் த வேர்ட், உமது வார்த்தையை அறிந்து கொள்கிற இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெற்றுக்கொள்வதை நாங்கள் தொலைத்து விடாமல் அதை எங்கள் இதயத்தில் பதிப்பது மட்டுமல்ல ஆண்டவரே, அதை எங்கள் வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளும்படி எங்களுக்கு கற்றுக் கொடுத்து எங்களோடு இருக்கிறீரே, அதற்காக நன்றி. வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, அவர்கள் இதயத்தில் இந்த வார்த்தை நரம்புபடி செய்கிற கிருபைக்கு நன்றி. வந்திருக்கும் ஒவ்வொருவரும் ஆண்டவரே, வெறும் கையாக போகாமல் இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களாய் இதை வாழ்க்கையாக மாற்றும்படிக்காய் அவர்கள் செய்வதற்கும் ஏற்படுகின்ற சந்தேகங்கள், எண்ணங்கள், பயங்கள், குழப்பங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடும்படியாக உமது வார்த்தை எங்கள் செயலாற்றுகிறது என்று விசுவசிக்கிறேனப்பா. இது படுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. இயேசு நாமத்திலே நன்றி செலுத்துகிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Amen. Praise Amen. God, Amen. praise God, praise God. ஆமென். Jesus. Thank you, Jesus. ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஆண்டவருடைய வார்த்தையில தான் நமக்கு வாழ்வே இருக்கு. எல்லாமே நம்ம 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 இந்த உலகத்தில் வாழும்போது நம்ம நினைக்கிறோம் அந்த உடலுக்கு வந்து சுவாசம் வேணும், நம்ம இதயம் துடிக்கணும், நம்மளோட உறுப்புகள்லாம் சரியாக செயல்படணும் அப்படிலாம் நினைக்கிறோம். ஆனால் நம்ம இங்கே வாழ்கிறதுக்கு கடவுளுடைய வார்த்தை வந்து எவ்வளோ முக்கியமானது அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்ளாம மறந்து போயிடுறோம். ஆண்டவருடைய வார்த்தையில தான் நமக்கு வாழ்வு இருக்கு. ஆண்டவருடைய வார்த்தையில தான் நமக்கு உயிர் இருக்கு. ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்மள வந்து அந்த மறு உலக வாழ்க்கையும் கொடுத்திருக்கு. அவரோடு இணைந்திருக்க செய்து, அவருடைய பிரசன்னத்துல இருக்க செய்து, அவர் உயிருள்ள கடவுளை தெரிஞ்சுக்க செய்து அப்படின்றது எல்லாமே எதுல இருக்குன்னா, அவரோட வார்த்தையில தான் இருக்கு. அப்போ அந்த வார்த்தையை நம்ம நிறைய தெரிந்து கொள்ளும்போது, அந்த வார்த்தை நம்மள என்ன பண்ணுதுன்னா, அப்படியே வழிநடத்தி செல்லுது. ஒரு குழந்தைய கைப்பிடிச்சு கூட்டிட்டு போற மாரி, அந்த வார்த்தைய நம்ம கைப்பிடிச்சு கூட்டிட்டு போகுது. வழிநடத்தி செல்லுது. இப்போ இத்தனையும் இப்ப நான் சொல்றேன். இருந்தாலுமே நம்ம இங்க வந்து அமர்ந்திருக்கும்போது நெறைய பேர் வந்து செய்தி கேட்கிற நெறைய பேருக்கு வந்து ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம், நோய் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம். அது வந்து மாறாமல் இருக்கலாம். சில பேருக்கு மாறிக்கொண்டு இருக்கலாம், சில பேருக்கு மாறாமல் இருக்கலாம். அப்ப மாறாமல் இருக்கும்போது கேள்வி மனசுல என்ன வரும் அப்படின்னு சொன்னாக்கா, ஏன் எனக்கு நான் நான் ஜெபிக்க தானே செய்றேன், நான் விசுவாசத்துல தானே இருக்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தையில தானே இருக்கிறேன். ஆனாலும் ஏன் அந்த மாற்றம் எனக்கு இன்னும் நடக்காம இருக்கு? அப்படின்ற கேள்வி வந்து மனதுக்குள்ள வந்துட்டு இருக்கும். அப்போ இப்படிப்பட்ட கேள்விகள் மனதுக்குள்ள வரும்போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கா, நம்ம இன்னுமே வந்து ஆண்டவருடைய வார்த்தையை தெரிஞ்சு கொண்டிருந்தாலுமே, அந்த அந்த உண்மைய வந்து இன்னும் நம்ம உணராம இருக்கிறோம். கடவுளுடைய வார்த்தைய நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். கடவுள் தான் எனக்கு எல்லாமே செய்ய முடியும். அவருடைய வார்த்தை தான் எனக்கு வந்து வழிகாட்டுதலா இருக்கும். அவர் வார்த்தையில தான் எனக்கு விடுதலை இருக்கு அப்படின்ற அளவுக்கு தெரிந்திருப்போம். ஆனாலுமே அதை இன்னும் முற்றிலும் உணராதவங்களா இருப்போம். உணர்ந்து கொண்டோம்னு நெனச்சிருப்போம். ஆனா, அதுல வந்து நம்ம உணராம இருப்போம். அப்போ ஏன் அத உணர்ந்து கொள்ளல அப்டின்னா என்ன? அதுல உள்ள உண்மை இன்னும் என்னைய வந்து என்னோட இதயத்தில் வந்து நான் இன்னும் பதிக்கல, அந்த உண்மை. அப்போ அது என்ன உண்மை? அப்டின்னா, அது என்ன உண்மை? அப்டின்றத நம்ம பார்க்கணும். என்ன உண்மைய நான் வந்து இன்னும் என்ன என்ன எ நான் இன்னும் தெரிஞ்சுக்கல அப்டின்றத பார்க்கலாம். இத இன்னைக்கு ஒரு ஸ்கிரிப்சர் வச்சு நம்ம படிக்க போறோம். என்ன உண்மை? எங்க அங்க தவறுதல் ஆயிருச்சு? எதனால தவறுதல் ஆயிருச்சு? அப்போ அத வந்து நம்ம எப்படி சரி பண்றது? இப்போ கேட்டுட்டே இருக்கிறோம், படிச்சுட்டு இருக்கோம், படிச்சுட்டோம்னு நெனைக்கிறோம், தெரிஞ்சுக்கிட்டோம்னு நெனைக்கிறோம். ஆனாலும் வாழ்க்கையில அந்த மாற்றம் வரல அப்டின்னா, வேர் டு ஐ மிஸ்? அந்த மிஸ் அவுட் பண்றது எது அப்டின்னா, எப்பவுமே என்ன பண்ணுவோம்? ஏதோ ஒண்ணு தவறாயிருச்சுன்னா, அந்த தவற வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணுவோம்.
அது போல இப்போ வந்து இன்னைக்கு நம்ம ரெக்டிஃபை பண்றதுக்கு என்ன பண்றோம், ஆண்டவருடைய வார்த்தையிலேருந்தே நம்ம படிக்க போறோம். என்ன படிக்க போறோம்? ரோமர் புத்தகத்துல 8ஆம் அதிகாரத்துல நான் வந்து 2வது வசனத்தை எடுத்திருக்கேன். ரோமர் புத்தகத்துல 8வது அதிகாரத்துல 2வது வசனம் எடுத்திருக்கேன். அது என்ன சொல்லுகிறது? ஏனெனில் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு வாழ்வு தரும் தூய ஆவியின் சட்டம் பாவம் சாவு என்பவற்றுக்கு உள்ளாக்கும் சட்டத்தினின்று என்னை விடுவித்து விட்டது. இந்த வசனத்தை இப்ப நான் வாசித்தேன். நீங்க எல்லாரும் என்னோட சேர்ந்து இன்னொரு முறை நிறுத்தி வாசிங்க பார்க்கலாம். பரவாயில்ல. நீங்க வந்து ஜூம்ல வந்து கொஞ்சம் லாக் ஆகும். பரவாயில்ல. எல்லாம் சேர்ந்து இந்த வசனத்தை என்னோட நிறுத்தி வாசிங்க பார்க்கலாம். ஏனெனில் ஏனெனில் ம், கிறிஸ்து இயேசுவோடு ஆ, இணைந்திருப்போருக்கு வாழ்வு தரும் தூய ஆவியின் சட்டம் பாவம் சாவு என்பவற்றுக்கு உள்ளாக்கும் சட்டத்தினின்று என்னை விடுவித்து விட்டது. Praise God. Thank you, Jesus. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு எப்படி அவரோடு இணைந்திருக்கிறது. அவரோடு இணைந்திருக்கன்னா என்ன? அவர் வார்த்தையின்படி அவரை அறிந்தவர்களாக இணைந்திருப்பது எப்போ எப்போ இணைவோம்? நமக்கு ஒருத்தரை தெரிந்து கொள்ளும் போது தான் அவங்களோட இணைய முடியும். தெரியாதவங்களோட போய் நம்ம இணைந்து கொள்ளுமா? இல்ல. அப்போ இணைந்திருப்போருக்குன்னா நான் இயேசு கிறிஸ்து நான் அறிந்து கொள்றதுல அறிந்து கொள்ளணும். அப்ப நான் இணைந்திருக்கேன். அவர் யாரு? அவரோட அன்பு எப்படிப்பட்டது? நான் அவரோட வந்து அவர் எனக்காக என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்து எனக்காக என்ன செய்தார்? அப்போ இயேசுவோட நான் இணையறதுனால இயேசுன்றவர் யாரு? அவர் எனக்கு என்ன செய்தார்? அப்படின்ற கேள்வியும், அந்த கேள்விக்கான பதிலையும் நம்ம தேடி தெரிந்திருக்கணும். அப்ப இயேசுவோட நான் இணையணும்னா, அவரு எனக்காகவே தன்னையே கொடுத்தவரு. என்னுடைய பாவத்திற்காகவே சிலுவை மரணம் எடுத்தவர். என் பாவத்துக்காக மரித்தவர். செத்து போனாரு. எதுக்கு? என்னுடைய பாவத்திற்காக நான் செத்து போக வேண்டிய இடத்துல அவர் செத்து போனாரு. அப்படிப்பட்டவர் செத்து போனாரு, இறந்து போனாரு, இறந்து போனாரு. என்ன பண்ணாரு? உயிர் தெழுந்தார். எப்படி? நானும் அவரோடே சேர்ந்து நானும் புதிதாக்கப்பட வேணும். உயிர் தெழுந்தவர். அப்போ இந்த இயேசு என் பாவத்துக்காக மரித்து எனக்காக உயிர்த்தவர் என்ன பண்ணியிருக்காரு? என் மீது அன்பு கொண்டவரா இருக்கார். ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. இந்த உலகத்துல யாருமே இல்ல. நான் மட்டும் தான் அப்படின்னாலும் என் ஒருத்திக்காகவே அவர் வந்து அந்த சிலுவை மரணம் எடுத்திருப்பார். அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம எப்பொழுதுமே எப்படி பார்ப்போம்னாக்கா, நாம் நாம் நமக்குன்னு பேசுவோம். அது கூடாது. எனக்கு என் ஒருத்திக்காகவே எனக்காகவே இந்த உலகத்துல வந்து மனிதனாக பிறந்து வந்தாரு. எனக்காகவே ரத்தம் சிந்தினாரு. என் பாவத்துக்காகவே அவர் தண்டனை பெற்று என்னை வந்து அந்த தண்டனையிலிருந்து விடுவித்தாரு. எனக்கு அந்த மறுவாழ்வை கொடுத்திருக்கிறாரு அப்படின்றது அப்படிப்பட்டவர் தான் என்னுடைய இயேசு அப்படின்னு தெரிந்தவங்களா இருக்கும். அப்ப தெரிந்த அந்த இயேசு கிறிஸ்து இயேசோட நான் என்ன பண்ணோம்? இணைந்து இருக்கும்போது அதை அறிந்து கொண்டவரோட நான் இணையும் போது வாழ்வு தரும் தூய ஆவி. அப்போ இங்க வந்து இதுல என்ன இருக்குன்னா 2 சட்டங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து வாழ்வு தரும் தூய ஆவி அப்படின்ற ஒரு சட்டமும், இன்னொன்னு பாவம் சாவு அதுக்கு உள்ளாக்கும் சட்டமும். ஒண்ணு வந்து வாழ்வு தரும் தூய ஆவி, இன்னொன்னு வந்து பாவம் சாவு அதுக்கு உள்ளாக்குற ஒரு சட்டம். 2 சட்டம் இருக்கு. நான் எப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நான் அவரோட இணைந்த வாழ்க்கை வாழ்றனோ, அப்போ நான் என்ன ஆகுறேன் நானு, நான் இந்த சட்டத்தின் கீழாக வந்துடுறேன். என்ன சட்டம் அது? வாழ்வு தரும் தூய ஆவியின் சட்டமாக ஆகிறது. அப்போ இந்த வாழ்வு தரும் தூய ஆவியின் சட்டத்திற்கு நான் வர்றதுக்கு முன்பாக, நான் எதுல இருக்கிறேன்? நான் இருக்கிறது பாவம், சாவு என்பவற்றை உள்ளாக்குறது. இதுல வந்து நம்ம இத படிக்கும்போது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய செய்தி என்னன்னா, நம்மள வந்து அந்த பாவம், சாவுக்கு உள்ளாக்குற அந்த சட்டத்திலருந்து இயேசு கிறிஸ்து என்னை விடுவிச்சு விட்டாரு. எப்படி விடுவிச்சுட்டாரு? இந்த வாழ்வு தரும் தூய ஆவியின் சட்டத்தின் மூலமாக நான் இன்னைக்கு விடுவிக்கப்பட்டுட்டேன். ஹி ஹாஸ் ரிடீம்ட் மீ. எனக்கு விடுதலை இருக்கு. நான் வந்து பாவத்துல இருந்தவள என்னை தூக்கி நிமித்திட்டார். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். அப்போ என்னை தூக்கி எடுத்தவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, எனக்கு வாழ்வு தரும் ஒரு சட்டத்தின் கீழாக நான் செயல்படும்படி என்ன செய்திருக்காரு. பிரைஸ் காட். அப்போ இதுல என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா, தூய ஆவியானவர் எனக்குள்ளாக வந்திருக்கிறதுக்கு நான் இயேசு கிறிஸ்துவ நான் வந்து விசுவசிக்கிறோம். கிறிஸ்துவை விசுவசிக்கிறேன். அதனால தான் நான் எடுத்தோன்னே சொன்னேன், கிறிஸ்துவோடு இணைந்திருப்போருக்கு, இயேசு கிறிஸ்துவை அறிந்தவருக்கு, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவை நான் நம்பும் பொழுது நான் எந்த சட்டத்தின் கீழ் வரேன் அப்படின்னாக்கா, வாழ்வு தரும் தூய ஆவியின் சட்டத்துக்குள்ள வரேன்.
ஆனா இந்த பாவம் சாவு அப்படின்ற ஒரு அப்படின்னு ஒரு வாடிக்கல் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு இல்லையா? இந்த சட்டம் வந்து எப்படி வந்துச்சு? இந்த சட்டம் எப்படி வந்தது? நான் சொன்னேன், அஹ், ரெண்டு சட்டம் இருக்கு. அதுல வந்து அஹ், பாவம் சாவுன்ற சட்டம் ஒண்ணு இருக்கு அப்படி சொன்னேன் இல்லையா? அப்ப அந்த பாவம் சாவு அப்படின்னு சட்டம் எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சுன்னா, ரோமர் 5:12 போடுங்களேன் சிஸ்டர். ரோமர் 5:12ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ரோமர் புத்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல 12வது வசனம். இந்த வசனம் சொல்லுது, ஒரு ஒரே ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதனால தான் பாவம், சாவு, பாருங்களேன் எப்படிப்பட்ட ஒரு சட்டமாக இருக்குது பாருங்களேன். பாவம், சாவு அப்படின்ற சட்டத்துக்குள்ள தான் நம்ம இருந்திருக்கோம். ஏன்னா, ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. அந்த ஒரே ஒரு மனிதன் யாரு? யார் அந்த ஒரே ஒரு மனிதன்? ஒரு மனிதன் வழியா அதான். ஆதாம் இல்லையா? ஆதாம். சரி. ஆதாம் வழியாக இது வந்தது அப்படின்னாக்கா, அந்த அந்த வசனம் பாருங்க, ஒரே ஒரு மனிதன் அப்படின்னு கொடுத்திருக்கு இல்லையா? ஏன் மனிதன்? ஆதாம் வந்து அவனா அந்த பழத்தை போய் பறிச்சான்? கிடையாது. யாரு கொடுத்தா? ஏவாள். அப்போ பெண் தான் கொடுத்திருக்கா? பெண்ணு தானே கொடுத்தது. ஏன் வந்து ஒரு மனிதன் அப்படி சொல்லி ஆண் வழியாக அப்படின்னு வருது? சட்டம் அந்த கட்டளை ஆதாம்க்கு தான் முதல்ல கொடுக்கப்பட்டது. வெரி குட் சிஸ்டர், வெரி குட். அந்த சட்டம் ஏன் அப்படின்னாக்கா, ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க. ஏன் அப்படின்னாக்கா, இங்க மனிதன் ஒரு மனிதன் மூலமாக தான் இந்த பாவம் உள்ள வந்தது அப்படின்னாக்கா, நம்ம பார்க்கிறோம் ஜெனசிஸ்ல, புக் ஆஃப் ஜெனசிஸ்ல, அதாவது ஆம், தொடக்க நூல்ல வந்து 3ஆம் அதிகாரத்துல 2:17, சாரி 2:17ல ஆண்டவர் வந்து சொல்றாரு, ஆண்டவராகிய கடவுள் மனிதனிடம், தோட்டத்தில் இருக்கும் எந்த மரத்திலிருந்தும் உன்னுடைய உன் விருப்பம் போல் நீ உண்ணலாம். ஆ இந்த அட்மிட் கொடுத்துருங்க சிஸ்டர். உன் விருப்பம் போல் நீ உண்ணலாம். ஆனால் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து மட்டும் உண்ணாதே, ஏனெனில் அதிலிருந்து நீ உண்ணும் நாள் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டு சொன்னார். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? நீ அந்த மரத்துல இருந்து நீ எல்லா மரத்துல இருந்து நீ கனி எடுத்து சாப்பிடலாம். ஆனா நீ நன்மை தீமை அறிவதற்கான மரத்துல இருந்து மட்டும் நீ சாப்பிட்டீன்னா நீ சாகவே சாவாய் அப்படி சொல்றாரு. இது சொன்னது யார்கிட்டனாக்கா ஆதாம் கிட்ட தான் சொன்னேன். ஏன்னா நம்ம அதுக்கப்புறமா பார்க்குறோம், ஆதாம படைச்சதுக்கு அப்புறம் தான் ஏவாள் படைக்கப்படுறா. அது வந்து எங்க வருதுன்னா 22வது வசனத்துல வருது. 2:22 தான் பார்க்குறோம். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதரிடம் எடுத்து விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்போ சொல்லப்பட்ட அந்த அந்த கட்டளை யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா ஆதாமுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஆதாம் என்ன பண்ணியிருக்கணும்? அந்த கனியை கொண்டு வந்து அவ கொடுக்கும்போது, அந்த கனியை வந்து உண்ணக்கூடாது, ஆண்டவருடைய வார்த்தை, அதை நான் மீறக்கூடாது அப்படின்னு சொல்லாம அவன் என்ன பண்ணான்? அந்த கனியை சாப்பிட்டதுனால தான் அந்த பாவம் ஒரு மனிதன் வழியாக, அந்த மனிதன் ஆதாம் ஆண்டவருடைய கட்டளையை கேட்டான். ஆனா அந்த கட்டளைக்கான முக்கியத்துவத்தை அவன் கொடுக்கல. அவனுடைய ஆவல் எப்படி இருந்ததுன்னா, ஒருவேளை இந்த பெண் குழந்தை கொடுக்க கனியை சாப்பிட்டா நமக்கும் நன்மை தீமை நம்ம தெரிஞ்சுக்கும், கடவுளை போல ஆயிடுவோம் அப்படின்னு அவன் நினைச்சான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவன் கடவுளை போல தான் இருந்தான். ஆனா கடவுளை போல ஆயிடுவோம், கடவுள் நம்மள்ட்ட இருந்து எதையும் மறைச்சிட்டாரோ, நம்ம கொடுக்காம வச்சிட்டாரோ அப்படின்னு சொல்லி அவன் நினைத்ததுனால தான் அந்த தவறான அந்த எண்ணம், கடவுளுக்கு எதிராக எழுப்பப்பட்ட அந்த எண்ணம், கடவுளுக்கு எதிராக செய்யப்பட்ட செயல்தான் பாவமாக மாறுது. அப்போ அந்த பாவம் இந்த மனிதன் மூலமாக பாவம் இந்த உலகத்துல நுழைஞ்சது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. இது வந்ததுனால அதுக்கப்புறம் என்னாச்சு? நம்ம எல்லாருமே ஆதாமுக்குள்ள இருந்து தான் வந்திருக்கோம் இல்லையா? ஏவாள் எங்கேருந்து வந்தா? ஆதாமோட விழாவுல இருந்து தான் வந்தா. ஆதாமுக்குள்ள இருக்கிற சீட் நம்ம எல்லாமே அங்கேருந்து வந்தவங்க. அதனால எல்லாம் என்னாச்சு? அடுத்த அடுத்த வரி என்ன சொல்லுது? ஆதாம் பாவம் செய்தது போல எல்லாரும், மற்ற எல்லாருமே அந்த பாவத்தின் வழியே சாவு வந்து அது போலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவ்வி கொண்டது. அப்போ எல்லா மனிதனையும் சாவு கவ்வி கொண்டது அப்படின்னா எல்லாருக்குமே அந்த பாவம், அந்த பாவ நேச்சர் வந்துருச்சு. அந்த சின்ஃபுல் நேச்சர் வந்துச்சு. இந்த சின்ஃபுல் நேச்சர் கடவுள் வந்து ஆதாமை படைக்கும் போது ஹி வாஸ் சின்லெஸ். அவனுக்கு யாரோட நேச்சர் இருந்துச்சு அப்படின்னா கடவுளுடைய நேச்சர் இருந்தது. ஆனா எப்போ அவன் வந்து கீழ்ப்படியாமல் போனானோ அப்போ அவனுக்குள்ள என்ன வந்தது? அந்த சின்ஃபுல் நேச்சர் இருந்தது. இந்த சின்ஃபுல் நேச்சர் யாருக்கே உரியது?
சாத்தானுக்குரியது. அப்ப சாத்தானுடைய நேச்சரை பெற்றுக்கொண்டனால, அந்த சின்ஃபுல் நேச்சரை பெற்றுக்கொண்டனால, அந்த அந்த அ பாவம்ன்றது உள்ள வந்து, அந்த அந்த நேச்சர்ல வந்து மனிதன் வாழ ஆரம்பிச்சுட்டான். இந்த ஒரு மனிதனால வந்தது. அப்போ அதுவரைக்கும் இந்த பாவம், சாவுன்ற சட்டம் அங்க இருக்கத்தான் செஞ்சது. ஆனா, அது செயல்படாம இருந்தது. ஆனா, எப்போ மனுஷன் அதுக்குள்ளாக இறங்குனானோ, எப்போ அத வந்து ஆக்டிவேட் பண்ணானோ, எப்போ அவன் பாவம் செய்தானோ, கடவுளுக்கு எதிராக செயல்பட்டானோ, அப்பமே என்னாச்சு, அந்த பாவம், சாவுன்ற சட்டம் வந்து அத வந்து அவன் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டான். அது செயல்பட ஆரம்பிச்சுருச்சு. இந்த செயல்படுறது எப்படி அப்படின்னாக்கா, அது செயல்பட்டோன்னே, அதில எப்படி நம்ம எல்லாம் இன்வால்வ் ஆனோம் அப்படின்னாக்கா, இப்ப நம்ம வந்து லா ஆஃப் கிராவிட்டி பேசுறோம் இல்லையா? லா ஆஃப் கிராவிட்டினா என்ன? புவியீர்ப்பு அ நிலை சொல்றோம் இல்லையா? புவியீர்ப்பு. அந்த புவியீர்ப்பு நம்ம எல்லாருமே அந்த புவியீர்ப்பு லால தானே இருக்கிறோம். ஆமா தானே! இல்லன்னா நான் இப்படி உட்கார்ந்திருக்க முடியுமா? நீங்க உங்க வீட்ல அப்படி உட்கார்ந்திருக்க முடியுமா? நம்மலாம் பறந்துட்டு தானே இருப்போம். இந்த புவியீர்ப்பு விசை இருக்கிறனால தானே, நம்மளால வந்து நடக்க முடியுது, உட்கார முடியுது இல்லையா? இல்லன்னா இந்த சேர்லாம் பறக்கத்தானே செய்யும். எஸ். ஆமா. ஆமா. ஆமா தானே! ஸோ நம்ம எல்லாருமே நமக்கு விருப்பம் இருக்கோ, விருப்பம் இல்லையோ, நம்ம அந்த புவியீர்ப்புல தான் இருக்கிறோம். அந்த நேச்சுரல் லால தான் இருக்கிறோம். அந்த அ கிராவிடேஷன் புல்ல தான் நம்ம இருக்கிறோம். இல்லையா? அதுபோல இந்த பாவம், சாவு அப்படின்ற அந்த அந்த விசையின் அந்த லா படி நம்ம எல்லாருமே என்ன ஆனோம்? ஆதாம் பாவம் செஞ்சோனே நம்ம எல்லாருமே அதற்குள்ளாக போயிட்டோம். இப்போ இதுக்குள்ளாக நம்ம வந்து நம்ம எ அ அ ஆதாம் வழியாக நம்ம பாவம் செஞ்சு இதுக்குள்ளாக நம்ம வந்துட்டோம் நம்ம. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, இந்த இது ஆக்டிவேட் ஆனதுனால, நம்ம எல்லாமே வந்து என்ன ஆயிட்டோம்? கடவுளுக்கு எதிரானவர்களா ஆயிட்டோம். அவருக்கு விரோதிகள் ஆயிட்டோம். எப்படி ஆதாம் வந்து விரோதித்துக் கொண்டானோ, அதுபோல நம்ம வந்து விரோதிகள் ஆயிட்டோம். ஆனா, இதுல உள்ள ஒரு பெரிய குட் நியூஸ் என்ன தெரியுமா? இதுல ஒரு பெரிய குட் நியூஸ் இருக்கு இல்லையா? அது என்ன குட் நியூஸ்? இயேசு கிறிஸ்து நமக்காக மனிதனாக பிறந்து, இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் என்ன பண்ணாரு? அந்த பாவத்தை சுமந்து நமக்கு அதில விடுதலை குடுத்துட்டார். கடவுள் நம்மள எந்த அளவுக்கு நேசிக்கிறார்னா, இந்த மனிதன் பாவம் செஞ்சுட்டான். இந்த மனிதன் நமக்கு எதிராக அந்த பாவ நேச்சர எடுத்துக்கிட்டான். இந்த மனிதன் இதனால அழிவுக்குள்ள போயிருவான். ஏன்னா, அவர் பேசுகின்ற வார்த்தையே ஒரு லா. அவர் என்ன சொன்னாரு? "நீ சாகவே சாவாய்ன்னு" சொல்ட்டாரு. அவர் சொன்ன வார்த்தைய அவரால மாற்றிக்கொள்ள முடியாது. அந்த வார்த்தையே நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய ராஜ்யமே அது வந்து அந்த லா படி தான் அது செயல்படும். அப்போ அந்த வார்த்தைய அவர் பேசிட்டாரு, அத அவரால மாற்றிக்கொள்ள முடியாது. பேசிய வார்த்தைய அவர் எடுத்துக்கொள்பவர் அல்ல. அப்போ மரித்து போவார்களே, அந்த மரிப்பு, அந்த சாவுல அந்த விடுதலை கொடுக்கணும்ன்றக்க தன் ஒரே மகனாக இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக கொடுத்தார். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நமக்காக மனுஷனாக பிறந்து என்ன பண்ணாரு? நம்ம பாவத்தை அவர் எடுத்துட்டு நமக்கு விடுதலை குடுத்தார். அதுதான் அந்த குட் நியூஸ் தான். நம்ம இங்க பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்? அந்த அந்த அ அந்த வசனத்துல 8:2ல என்ன பார்க்குறோம்? பிரைஸ் காட். என்ன பார்க்குறோம்? இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணியிருக்காரு? வாழ்வு தரும் தூய ஆவியின் சட்டம். வாழ்வு தரும் தூய ஆவியின் சட்டம். இன்னைக்கு வந்து நம்ம அவர் அது மட்டும் இல்ல, மரணத்தையே அவர் ஜெயித்தவராக இருக்கிறார். நீங்க பார்த்தீங்கன்னா, எபிரேயர் புத்தகத்துல 2:14, 15 பாருங்களேன். இந்த வசனம் பாருங்க. ரொம்ப அழகா இருக்கும். ஆண்டவர் வந்து நமக்காக வந்து அந்த மரணத்தையே அவர் ஜெயித்தவராக இருக்கிறார். ஆண்டவர் அ ம ஆதாம் பாவம் செஞ்சப்போ என்ன சொன்னாரு? "நீ சாகவே சாவாய்." அது எப்படிப்பட்ட மரணம்? நரகத்துக்கு போகின்ற மரணம். ஆனா நரகத்துக்கு போகிற அந்த மரணத்தை அவர் நமக்கு வென்று கொடுத்தார். இங்க பாருங்க. எபிரேயர்ல நான் வாசிக்கிறேன். 2ஆம் அதிகாரத்துல 14ம், 15ம் நான் வாசிக்கிறேன். பாருங்க. பிரைஸ் காட். ஊனும் இரத்தமும் கொண்ட அப்பிள்ளைகளைப் போல் அவரும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். ஊனும் இரத்தமும் கொண்ட அப்பிள்ளைகளைப் போல, நம்மளைப் போல அவர் மனித உரு எடுத்து வந்தார் அப்படின்றக்க இந்த வசனம் சொல்லுது. ஊனும் இரத்தமும் கொண்ட அப்பிள்ளைகளைப் போல, நம்மளைப் போல அவரும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். நம்ம இயல்புல அவர் பங்கு கொண்டார். நம்மளைப் போலவே மனிதனாக நமக்கு என்னென்ன உணர்வுகள் இருக்குமோ, என்னென்ன வலிகள் இருக்குமோ, என்னென்ன அந்த அந்த நம்ம உடல் ரீதியாகவும் நம்மள போலவே அவர் எப்படின்னாரு? ஊனும் இரத்தமும். நம்ம ஊனும் இரத்தத்தினால் ஆனவர்கள். ஊனும் இரத்தமும் கொண்ட பிள்ளைகளைப் போல் அவரும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அழகை சாவின் வழியாகவே அழித்து விட்டார். சாவின் மீது ஆற்றல் கொண்டிருந்த அழகை சாத்தானுக்கு அது மீது அதிகாரம் இருந்துச்சு. அதை சாவின் வழியாகவே அழித்து விட்டார். எப்படி சாவின் வழியாக? பாவத்திற்கு தண்டனை மரணம். அந்த தண்டனைய அவர் எடுத்து நமக்கு விடுதலை கொடுத்துட்டார். அப்போ
அந்த அந்த சாவின் மீது மேல் ஆற்றல் கொண்ட அழகையை சாவின் வழியாகவே அழித்து விட்டார். வாழ்நாள் முழுவதும் 15வது வசனம் பாருங்க. வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டிருந்தவர்களை விடுவித்தார். சாவை குறித்து பயப்பட வேணாம். ஏன்னா மரணித்தால் நான் நரகத்துக்கு போகணுமோ அப்படின்றது குறித்து நான் பயப்பட வேண்டாம். ஏன்னா இயேசு கிறிஸ்து என்னை விடுவிச்சிட்டாரு. பிரேஸ் காட். தேங்க்யூ ஜீசஸ். அதுதான் இந்த வசனம். வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டிருந்தவர்களை அவர் விடுவித்தார். பிரேஸ் காட். தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. ஹalleluya. பிரேஸ் காட். இப்போ இதுதான் அந்த ஒரு குட் நியூஸ் நான் சொன்னது. என்ன குட் நியூஸ்? அவர் வந்து நமக்கு விடுதலை கொடுத்துட்டாரு. அவர் விடுதலை கொடுத்தது மட்டும் இல்லாம, நம்ம இங்க இன்னொரு வசனம் ஒண்ணு பார்க்க போறோம். 5ஆம் அதிகாரத்துல 19வது வசனம் பார்க்க போறோம். ஒரு மனிதரின் கீழ்ப்படியாமையால் 5ல ரோமர் 5ல 19வது வசனம் வாசிக்கிறேன். ஒரு மனிதரின் கீழ்ப்படியாமையால் பலர் பாவிகளானது போல ஒருவரின் கீழ்ப்படிதலால் பலர் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆவார்கள். பிரேஸ் காட். வந்து கீழ்ப்படியாமையினால எல்லாரும் பாவிகளானோம். ஆனா இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்ததுனால, அந்த சிலுவை மரணத்தை அவர் எடுத்துக்கிட்டு அதை கீழ்ப்படிந்ததுனால அவரை விசுவசிக்கிறவர்கள் எல்லாரும், இயேசு கிறிஸ்து தான் என் ஆண்டவன் விசுவசிக்கிற எல்லாரும் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நம்ம வந்து ஏற்புடையவர்கள் ஆவார்கள். we are made righteous. வாட் இஸ் ரைச்சஸ்னஸ்? அதாவது ஏற்புடைமை. ஏற்புடைமை அப்படின்னு சொன்னாக்கா பிதாவுக்கு பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளப்படுதல். பிதா நம்மளை ஏற்றுக்கொள்கிறார். இப்போ என்ன ஆயிருக்கு? இப்போ அந்த பாவத்துல இருக்கும்போது நமக்கு வந்து அந்த சின் நேச்சர் இருந்தது. அந்த சின் நேச்சர் யாருக்குரியதா இருந்தது? சாத்தானுக்குரியதா இருந்தது. ஆனா இப்ப அந்த சின் நேச்சர் போய் நான் இயேசு கிறிஸ்து என்னை விடுவிச்சுட்டாரு, என்னை ரிடீம் பண்ணிட்டாரு, இயேசு கிறிஸ்துவ நான் விசுவசிச்சு நான் ஏற்றுக்கொள்ளும் போது நான் என்ன ஆகுறேன்? நான் அவரோடு இணைகிறேன். இயேசு கிறிஸ்துவோட இவர் தான் என்னுடைய மீட்பர் அப்படின்னு நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னு ஏற்றுக்கொள்ளும் போது என்ன ஆகுது? நான் ஒரு புதிய சிருஷ்டியாகிறேன் இல்லையா? புது பிறப்பு அடைகிறேன் இல்லையா? நம்ம அதை படிச்சிருக்கோம் ஏற்கனவே. புது பிறப்பு. அந்த புது பிறப்பு மட்டும் இல்லாம நம்ம புதிய சிருஷ்டி ஆயிருக்கோம். இயேசு கிறிஸ்துவோட இணைந்தவர்களா இருக்கும். புதிய சிருஷ்டியா இருக்கும். அப்ப நான் born again ஆயிட்டேன். நான் ஒரு நியூ கிரியேஷன் ஆயிட்டேன். நான் இந்த ஆனா எனக்கு எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இது வரைக்கும் பாவம் பாவம் பாவ நேச்சர். அந்த பாவ நேச்சர் இருக்கிறனால தான் நம்ம வந்து எப்பவுமே வந்து ரிவோல்ட் பண்றோம். பாவ நேச்சர் இருக்கிறனால தான் ஒரு ரிபல்லியஸ் இது. சாதாரணமாவே நீங்க ஒரு விஷயம் எடுத்துக்கோங்களேன். எதோ ஒண்ணு செய்யணும் செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு குணம் வந்து ஏன் வருது? ஏதோ ஒரு காரியத்தை யாராவது சொல்றாங்க செய்யணும், நான் செய்ய மாட்டேன். எனக்கு பிடிச்சாதான் நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்ல அது சின்ன சின்ன விஷயங்களே செய்யறதுக்கு நமக்கு வந்து பிடிக்காம போகும். ஏன்? அந்த ரிபல்லியஸ் நேச்சர். அந்த ரிபல்லியஸ் நேச்சர் என்ன பண்ணுச்சு? இந்த சாதாரண விஷயங்களை நான் வந்து உங்களுக்கு உதாரணமா சொன்னதே, கடவுளுடைய வார்த்தைக்கு வரும்போது, கடவுளுக்கு கீழ்ப்படியணும்னு வரும்போது, கீழ்ப்படியாம போகின்ற நேரங்கள் எத்தனையோ. இப்பவே ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னாக்கா, இப்போ எல்லாருமே வந்து ஆஃப் லேட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நிறைய எல்லாருமே செல்ஃபோன் கனெக்டடா இருக்கும். இல்லையா? இதுல ஆக்சுவலா நீங்க என்ன நினைச்சு அந்த செல்ஃபோன் எடுப்பீங்க அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தைய பத்தி படிக்கலாமே! இல்ல இது கடவுளுடைய வார்த்தைய ஏதோ ஏதோ அந்த டீச்சிங் பார்க்கலாம். இல்ல வேற கடவுள் சம்பந்தமா ஸ்பிரிச்சுவலா, பிப்ளிக்கலா பார்க்கலாம் அப்படின்னு எடுக்கும்பொழுது, அங்க உங்களுக்கு என்ன வரும்? நெறைய ஷார்ட்ஸ் வரும். நெறைய ரீல்ஸ் வரும். வருமா? வராதா? எஸ் எஸ் அப்போ அது அங்க என்ன பண்றோம் நம்ம? நம்மளே அறியாம அந்த ரீல்ஸ பார்க்க ஆரம்பிப்போம். எஸ் அந்த ரீல்ஸ பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது, நம்ம என்ன நோக்கத்தோட போனோமோ, அந்த நோக்கத்தை விட்டு நம்ம வேறு பண்ணிட்டு இருக்கும் பொழுது, நமக்குள்ளாக ஒரு உணர்த்துதல் வரும். என்ன உணர்த்துதல்னா, "நீ என்ன பண்ற? நேரத்த விரயம் பண்றியே! இந்த நேரம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்?" செய்ய வேண்டிய காரியத்த விட்டு செய்யாமல் போகும்போது, அது ஆண்டவர விட்டு தள்ளி போறது மாதிரி இல்லையா? எஸ் நேரம் வந்து அதாவது ஆ கொடுக்கப்பட்ட நேரம். நமக்குன்னு ஆண்டவர் 24 மணி நேரம் குடுத்திருக்காருன்னா, அந்த 24 மணி நேரத்துல நம்ம வந்து நான் வந்து 24 மணி நேரம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க அப்படி சொல்லல. அந்த 24 மணி நேரமும் நம்ம வந்து ஆண்டவர் நம்மளோட இருக்கிறான்ற உணர்வோட வாழ்றோமா? அது மட்டும் கேட்கிறேன். 24 மணி நேரமும் நம்ம ஆண்டவர் நம்மளோட இருக்கார். ஆண்டவரோட நம்ம இணைந்து இருக்கிறோம். ஆண்டவரோட பிள்ளை நானு. நான் ஒரு நியூ கிரியேஷன். நான் ஒரு பார்ன் அகெயின். நான் ஒரு பிலீவர் அப்படின்றது அந்த 24 மணி நேரம் இருக்குதா? இல்ல அத விட்டு விலகி போற நேரங்கள் உண்டா? அப்படி விலகி போறோம், இல்ல நம்ம நேரத்த வந்து விரயமாக்குறோம் அப்படின்னாக்கா, அது மறுபடியும் என்ன ஆகுது? அது டிசோபீடியன்ஸ் ஆகுது. ரிபல் ஆகுது.
இத பார்க்கும்பொழுது, எதை நம்ம அதிகமாக கேட்கிறோமோ, எதை நம்ம அதிகமா பார்க்கிறோம், இதெல்லாம் எங்க போகுது? கண் வழியாக, காது வழியாக நமக்குள்ள என்ன பண்ணுது? உள்ள இதயத்துக்குள்ள போகுது. எதை உள்ள போட்டுக்கிட்டு இருக்கோம்? ஷார்ட்ஸ், ஆ. ரீல்ஸ். பிரேஸ் காட், பிரேஸ் காட். இல்ல சிஸ்டர் நான் சொல்றது எல்லாரும் கேட்கிறீங்களா? சிஸ்டர் ட்ரீஸ் ஆமா, அந்த மாதிரி பண்ணிருக்கேன். எஸ் இல்ல. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுது? நம்மளோட நேரத்த விரயம் பண்ணுது. நம்ம வந்து அப்போ அது வந்து மறுபடியும் ஒரு ரிபல்லியஸ் நேச்சர் தானே. நான் வந்து கடவுளுக்குரிய காரியங்கள செய்றதோ, இல்ல நான் வேற ஒரு ஒ ஒரு சரியான வேலைய செய்றத விட்டு, நான் வேற எங்க போறேன்னு இது வந்து ஒரு உதாரணத்துக்காக. இது ரொம்ப சாதாரண சின்ன உதாரணம். நான் ஒரு உதாரணத்துக்காக புரிஞ்சு கொள்றதுக்காக நான் சொல்றேன். எப்படி கடவுள விட்டு நம்ம வந்து ரிபல்லியஸா அந்த ரிபல்லியஸ் நேச்சர் எங்கருந்து வருதுன்னா, இந்த சாத்தான்ட்ட இருந்து வந்தது தான். அந்த ரிபல்லியஸ் நேச்சர். அப்போ நான் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும் I must keep telling myself, I am a new creation. I am a born again. I am a believer. My Jesus is with me. அப்படின்றத நான் வந்து எனக்கு I must be conscious of it. அந்த உணர்வோட, அந்த உணர்த்துதலோட நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம வந்து அவர விட்டு விலக மாட்டோம். நம்மளுடைய வாழ்க்கையே எப்படிப்பட்டதா ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கும். இந்த வாழ்வு தரும் ஆ ஆ ஆ ஆ ஆ வாழ்வு தரும் ஆவி. இந்த சட்டம் நமக்கு என்ன பண்ணுதுன்னா, நமக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்க வல்லதாக இருக்குது. சூப்பர் நேச்சுரல் லிவிங். நம்ம இந்த உலகத்துல சூப்பர் நேச்சுரலா நம்ம வாழ முடியும் அப்படின்றத கொடுக்கிறதாக இருக்கு. ஏன்னா, நம் கண்ணால காணாதது தான் விசுவாசம். ஆனா, காணப்படாத நமக்கு காணப்படாதலிருந்து காணப்படுகிறவை கொண்டு வந்தவர் அவரு. அப்ப அந்த காணப்படல நம்ம கண்ல பார்க்கலாம். ஆனா, நமக்குன்னு வந்து ஆண்டவர் செய்தது இருக்கு அப்படின்ற அறிந்தவர்களா இருக்கிறோம். அத நம்ம பெற்றுக்கொள்ளாம நம்ம வாழ்க்கையில அத மிஸ் பண்ணிடுறோம். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீ. இந்த ரிபல்லியஸ் நேச்சர் இதெல்லாமே எப்படிப்பட்டதாக இருக்குது? சின்ஃபுல் நேச்சரா இருக்கு. அப்போ நம்ம இதை நம்ம நமக்குள்ள உணர்த்திக் கொண்டு இருக்கும்போது தான், ஒவ்வொரு முறையும் நமக்குள்ள சொல்லிக் கொண்டு இருக்கும்போது தான், இந்த உணர்த்தலோட நம்ம வாழ்ந்தா தான், நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் நமக்கு குடுத்திருக்க அந்த விடுதலையை முழுமையாக நம்ம அனுபவிப்போம். நான் ஆரம்பிக்கும்போதே நான் சொன்னேன். என்ன சொன்னேன்? நமக்கு வந்து துன்பங்கள் இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு, நோய்கள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் ஏன் இருக்குன்னு சொல்றோம்? ஏன் இதெல்லாம் இன்னும் மாறலன்னு சொல்றோம்? ஏன்னா, இங்கெல்லாம் நம்ம மிஸ் அவுட் பண்ணிர்றோம். எனக்காக கொடுக்கப்பட்டிருந்தாலும், எனக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருந்தாலும், அந்த சிலுவை மரணத்தில அவர் அந்த சிலுவையில அவரோட ரத்தம் சிந்தி நம்ம ஒவ்வொருத்தரும் விலை கொடுத்து வாங்கியிருக்கும் பொழுது, அது அங்கருந்து அவர் குடுத்திருக்க அனைத்தும் அவருக்குரிய அனைத்தும் நமக்கு குடுத்திருக்கிறார். ஹி ஹாஸ் மேட் அஸ் ரைச்சியஸ் அப்படின்னு அது என்னது ரைச்சியஸ்னா என்ன? எனக்கு கடவுளோட நேச்சர திரும்ப குடுத்திருக்கிறார். இதுவரைக்கும் சின்ஃபுல் நேச்சர்ல தான் இருந்துட்டு இருந்திருக்கோம். ஆனா நான் பார்ன் அகைன் ஆயிட்டேன். நான் பிலீவர் ஆயிட்டேன். நான் வந்து ஆண்டவரோட நான் இயேசு கிறிஸ்துவோட நான் வந்து இணைந்திருப்பேன். ஐ அம் நியூ கிரியேஷன். இது நமக்கு வந்து இப்போ உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டா, எப்படி உங்க பேர சொல்றீங்களோ, உங்க வீட்டு அட்ரஸ் என்னன்னா, எப்படி உங்களால டக்குனு உங்க வீட்டு அட்ரஸ் சொல்ல முடியும்? நீங்க என்ன குடும்பம்னு கேட்டா, எப்படி உங்களுக்கு வந்து தூக்கத்துல கூட எழுப்பி சொன்னா, நீங்க எந்த குடும்பம்னு சொல்ல முடியுமோ, அப்படி வி ஹேவ் டூ நோ ஹூ வி ஆர். அப்படி நமக்கு தெரியணும். ஐ அம் எ பிலீவர். ஐ அம் எ பார்ன் அகைன். ஐ அம் ஐ அம் நியூ கிரியேஷன் அப்படின்றது நமக்கு தெரியணும். இது தெரிந்து வாழ்ந்தா தான் நம்ம உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். ஏன்னா, நம்ம இயேசுவோடு இணைந்திருப்பவர்களாக இருப்போம். அவர் ஆமென். விடுதலைய நம்ம அனுபவிக்கிறவர்களா இருப்போம். அப்போ பிரச்சனைகள் கண்டிப்பா வாழ்க்கையில பிரச்சனை வரும். ஏன்னா, அவரே சொல்லியிருக்கார்ல, துன்பம் வரதான் செய்யும். அந்த துன்பத்தை நான் வென்று விட்டேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்லையா? அப்ப துன்பம்லாம் வரதான் செய்யும். நெறைய பேர் வந்து சொல்லுவாங்க, ஜீசஸ்ட்ட வாங்க உங்க துன்பம் போயிரும். இல்ல, இல்ல துன்பம் வரதான் செய்யும். அந்த துன்பங்கள் வந்தாலும், அந்த துன்பங்கள் நம்ம துன்பத்தோட துன்பத்திலயும் அவர் இருப்பாரு. அந்த துன்பத்திலருந்து அவர் நம்மள வெளிய கொண்டு வந்துருவாரு. பிரைஸ் காட். அதுதான். ஸோ, நம்ம இப்ப என்ன பார்க்கணும்னா, ஹி ஹஸ் மேட் அஸ் ரைச்சியஸ். அப்ப நான் நேர்மையாளர் ஆக்கப்பட்டிருக்கேன். ஆக்கப்பட்டிருக்கேன்னா, ஓ நேர்மையாளர்னா நான் என்னது? நான் இப்ப வந்து பிதாவோடு நான் வந்து ரிகன்சைல் ஆயிருக்கேன். ஏற்புடையவர் ஆக்கிட்டாரு. ரிகன்சைல் ஆயிருக்கேன். இந்த ஏற்புடைமைக்கு அர்த்தம் என்னன்னா, ரைச்சியஸ்னஸ். ரைச்சியஸ்னஸ்னா கடவுளோட நேச்சர் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நான் நேர்மையாளரா இருக்கேன். இயேசு கிறிஸ்துக்கு உரிய அனைத்தும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே உங்களுக்கும், எனக்கும், விசுவசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உரிமை சொத்தாகும். எப்படி வந்து அப்பா, அம்மா வந்து தங்க பிள்ளைங்களுக்கு வந்து சொத்து எழுதி தராங்க. அதுபோல இது நமக்கு உரிமை சொத்து. இது நமக்கு உரியது. நமக்கு உரியதுன்னு தெரிஞ்சுமே நம்ம அத பெற்றுக்கொள்ளாம, அதை எடுத்துக்கொள்ள தெரியாம அவர் குடுத்துட்டாரு. அதை எடுத்துக்கொள்ள தெரியாம இருக்கிறோம். ஹி ஹஸ் ஆல்ரெடி கிவன். ஆனா, அத நமக்கு எடுத்துக்கொள்ள தெரியல. எடுத்துக்கொள்ள தெரியாதனால நம்ம என்ன பண்றோம்?
நம்ம சூழ்நிலைகளை பற்றியும் மற்ற க- ச- மனிதர்களை பற்றியும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கோம். தப்பு செய்யறது நம்ம தான்றது தெரியல. அதை எடுத்துக்கொள்ள தெரியல. இது என்ன எனக்கு என்னுடைய அறியாம நான் இன்னும் அந்த உண்மையை நான் வந்து என் இதயத்துல பதிக்கல. இந்த உண்மையை நான் இன்னும் வந்து நான் தெரிந்து கொள்ளல. உண்மைன்றது தெரியுது. சொல்லும்போது தெரியுது. கேட்கும்போது தெரியுது. ஆனா அதை நான் இன்னும் என்னோட இதயத்துல வச்சு அதை எனக்கு வாழ்வாக நான் மாற்றிக்கொள்ளல. அதனாலதான் பிரச்சனைகள் மத்தியில இருக்கிறோம். அதனால தான் துன்பத்தின் மத்தியில, இயலாமை மத்தியிலும், என்ன சொல்றது, நோய்கள் மத்தியிலும் இருக்கிறோம். ஏன்னா, அது எனக்குரியது அப்படின்னு நான் எடுத்துக்கொள்ளாம இருக்கிறதன் பட்சத்தில். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். அல்லேலூயா. நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம அந்த அந்த டார்க்னஸ் வந்து நம்ம வந்து வி ஹவ் கம் டு லைட். நம்மள அவரை வந்து மாற்றி அமைச்சிட்டாரு. இப்போ நான் சொன்னேன், ஒரு லா இருக்கு. என்ன லா இருக்குன்னு சொன்னேன்? இந்த கிராவிட்டி லா சொன்னேன் இல்லையா? லா ஆஃப் கிராவிட்டி சொன்னேன். அது வந்து புவி ஈர்ப்பு விசை அப்படி சொன்னேன். அதில் நம்ம எல்லாம் இருக்கிறோம். நம்ம அதை மாற்றிக்க முடியும். ஏன்னா அது போல தான் இந்த பாவத்துலலாம் நம்ம இருந்தோம் அப்படி சொல்றேன். ஆனால் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவனை ஏற்றுக்கொண்டே நான் நம்பும்போது, முழுமையாக அதை விசுவசிக்கும் பொழுது, முழுமையாக அதை ஏற்றுக்கொள்ளும் போது, நான் இப்போ சொல்லிட்டு இருந்தேன் பாருங்க, ஐம் அ born again, ஐம் அ பிலீவர், ஐம் அ born again, ஐம் அ நியூ கிரியேஷன், ஐ மேட் ரைச்சஸ், நேர்மையாளராக்கப்பட்ட இதெல்லாம் நான் சொன்னேன் இல்லையா? இதெல்லாம் நான் ஃபுல்லாக உள் வாங்கிட்டேன் அப்படின்னா, இன்னொரு லா இருக்கு. அந்த லா படி நம்ம செயல்படுவோம். அது என்ன லா? அது இந்த ஆ, என்ன சொல்றது? புவியீர்ப்பு விசைக்கும் மேலான ஒரு லா. புவியீர்ப்பு விசை வந்து இழுத்து கீழ போட்டுருது. எதுவா இருந்தாலும் வந்து மேலிருந்து இழுத்து கீழ போடுது. அதை வந்து இழுக்கிறது. ஆனா, அதற்கு மேலாக வந்து இன்னொரு லா இருக்கு. சயின்ஸ் we are not going to study science. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னொரு லா இருக்கு. அது என்ன லா அப்டின்னா, இத எப்படி நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, ஏரோப்ளேன் வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எப்படி வந்து ஃப்ளைட் வந்து பறக்குது அப்படின்றத நம்ம பார்க்கும்பொழுது, அத பத்தி படிக்கும்பொழுது நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த ஃப்ளைட் வந்து ஏன் அந்த புவியீர்ப்பு விசையின்படி இழுக்கப்பட்டு கீழ வரல? அது எப்படி அது பறக்குது அப்படின்னாக்கா, அது அந்த உந்துதல், உயர்த்துதல். அதுக்கு வந்து என்ன சொல்றது? த்ரஸ்ட் அண்ட் லிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. த்ரஸ்ட் அண்ட் லிஃப்ட் அந்த லா. த்ரஸ்ட் பண்ணி லிஃப்ட் ஆகி போகுது. அந்த காற்றை கீறி கொண்டு அது போகுது. அந்த கரெக்ட்டா அந்த அந்த காற்றின் பாதையில அது போகுது இல்லையா? த்ரஸ்ட் அண்ட் லிஃப்ட். அப்போ அந்த புவியீர்ப்பு இருந்தாலும் அதையும் மீறி இன்னொரு லா வச்சிருக்காரு பாருங்க. அதையும் மீறி இன்னொரு லா. அது என்னது? த்ரஸ்ட் அண்ட் லிஃப்ட் லா. அதுல என்னன்னா அதனால தான் அந்த அத அத அ புரிந்து கொண்டனால தான் அதன் மூலமாக ஃப்ளைட் எல்லாம் நம்ம வந்து பறக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படின்னா எப்படி வந்து நான் பாவத்துக்குள்ள இருந்தேன். பாவத்துல தான் இருக்கிறேன். பாவம் செஞ்சுட்டு இருந்தேன். ஆனா, இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுனால எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சிருக்கு. இயேசு கிறிஸ்து என் பாவத்திற்காக அவர் வந்து அந்த தண்டனை பெற்று எனக்கு வந்து விடுதலை கொடுத்திருக்கார். அப்படின்னு நான் தெரிஞ்சு கொள்ளும்போது, இந்த விடுதலை இது எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. ஐ அம் ரிடீம்டு. ஐ அம் சேவ்டு அப்படின்றத நான் தெரிந்து கொள்ளும்போது, அந்த த்ரஸ்ட் அண்ட் லிஃப்ட் லா படி நான் இந்த புவியீர்ப்பு லா அந்த கிராவிட்டி லால இல்லாம, நான் அந்த த்ரஸ்ட் அண்ட் லிஃப்ட் லா படி நான் போயிடலாம்ல. இத நான் வந்து என்ன பண்ணலாம், இதுக்கு மேலாக அந்த எப்படி அது வந்து உந்துதல், உயர்த்துதல் அது போகுதோ, அதுபோல என்னுடைய வாழ்க்கை மாறுகிறது. அதனால தான் சொன்னேன் சூப்பர் நேச்சுரல் லிவிங். நான் அத புரிந்து கொள்ளும்போது எவ்வளோ பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனை தான் அதில சூப்பர் நேச்சுரல் நான் வெளிய வந்துருவேன். ஏன் அப்டின்னாக்கா, நான் அவரோட இணைந்திருக்கேன். நான் புரிஞ்சுகிட்டு இருக்கேன். அவர் எனக்கு என்ன செய்திருக்கார்ன்னு புரிஞ்சிருக்கேன். இந்த புரிந்து கொள்வதில என்னன்னா, ஹி ஹாஸ் ஆல்ரெடி டன் இட். இந்த இடத்துல ஒண்ணு சொல்றேன். இந்த லா எல்லாம் ஏற்கனவே இருக்கு. இந்த ஐ செட் நோ த்ரஸ்ட் அண்ட் லிஃப்ட் அந்த லா எல்லாம் ஏற்கனவே இருக்கு. ஆனா மனுஷன் வந்து அதை மெதுவாக கண்டுபிடிச்சான். ரைட் பிரதர்ஸ் வந்து எப்போ வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டாங்களோ, அது அதுக்கப்புறம் தான் அத வந்து டெவலப் பண்ணாங்க. பட் இட் வாஸ் ஆல்ரெடி தேர். ஆண்டவர் வந்து எல்லாவற்றையுமே செய்து முடிச்சுட்டார். எல்லாமே இருக்கு. ஆனா மனுஷன் வந்து ஒவ்வொன்னா அவன் தேடி தேடி வந்து அவன் டிஸ்கவர் பண்றான். அவர் வந்து எல்லாத்தையுமே அவர் பண்ணிட்டாரு. அவர் எல்லாமே கிரியேட் பண்ணிட்டாரு. அதாவது ஹி டிட் நாட் வெயிட். அவர் ஆதாம படைக்கும் பொழுதே, அவர் என்ன பண்ணாருன்னா, ஆதாமுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே செய்துட்டார். அப்ப ஆதாமுக்கு என்ன செய்துட்டார்ன்னா, மனித குலத்துக்கு என்ன வேணுமோ அத அவர் எல்லாவற்றையும் செய்து முடிச்சுட்டார். அவர் இன்னும் செய்ய போறாருன்றது கிடையாது. ஹி ஹாஸ் ஆல்ரெடி டன் இட். இத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய பிரச்சனைகள் நம்ம நெனச்சுக்குவோம், இது ஒரு புதிய பிரச்சனை. இந்த பிரச்சனை எப்படி நான் வெளிய வருவேன்? இது வந்து ஒரு தீராத நோய். இதுலருந்து எப்படி வரும்? பட் ஹி ஹாஸ் டன் இட். இதோட விடுதலை யாரு பெற்றுக்கொள்றா அப்படின்னாக்கா, த ஒன் ஹூ நோஸ் டு டேக் இட். அவர் செஞ்சு முடிச்சுட்டாரு. அவர் கொடுத்துட்டாரு. அத எனக்கு எடுக்க தெரியணும். பிரேஸ் காட், பிரேஸ் காட். அப்ப அத எடுக்க தெரியணும்னா நான் என்ன பண்ணணும்? ஹவ் வில் ஐ நோ? எப்படி நான் வந்து அத அத நான் வந்து எடுக்கணும்? அது எப்படி எடுக்கிறது? அதுக்கு முன்னால ஒரு ஒரு கொஸ்டின். இப்போ வந்து
ஆம், இப்ப ஆதாம் ஆதாம் வந்து அவனோட சின்ன அவன் இருக்கும் பொழுது ஆதாம்னால நம்ம என்ன பண்ணோம்? பாவத்துக்குரிய எல்லா அந்த கான்சிக்வன்சஸும் நம்ம வாழ்க்கையில பார்த்தோம். ஆனா இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நம்மள வந்து ரிடீம் பண்ணிட்டாரு அப்படின்னு தெரியும்போது, ஏன் அவர் ரிடீம் பண்ணிட்டான்றது சத்தியம். அது உண்மை. அந்த சத்தியத்துல அந்த உண்மை அது நடந்துருச்சு. ஆனாலும் ஏன் மனுஷன் இன்னுமே வந்து, ஐயோ! நான் வந்து பாவர்ட்டில இருக்கேன். ஐயோ! நான் வந்து சோகத்துல இருக்கேன். ஐயோ! நான் வந்து சிக்னஸ்ல இருக்கேன். ஐயோ! நான் வந்து பயத்துல இருக்கேன். ஏன் இருக்கிறான்? ஏன் அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல? கேள்விய புரிஞ்சுக்கோங்க. ஆதாம் பாவம் செய்த பொழுது பாவத்தின் நிமித்தமாக வந்த எல்லா கான்சிக்வென்ஸஸும் நம்ம அனுபவிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து உண்மையாகவே நமக்காக சிலுவை மரணம் எடுத்துட்டாரு, முடிச்சுட்டாரு, நமக்கு விடுதலை கொடுத்துட்டாருங்கும்போது, ஏன் நம்ம இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம இருக்கிறோம்? ஏன் இன்னும் பயத்துல இருக்கிறோம்? ஏன் இன்னும் நம்ம வந்து கவலையில இருக்கிறோம்? ஏன் இன்னும் நம்ம வந்து அ நோயில இருக்கிறோம்? ஏன் இப்படி பல பல கேள்விகள் வந்துட்டே இருக்கு இல்லையா? அ ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம வந்து அதுல வந்து அப்படி நம்ம இருக்கிறதுக்கான ஒரே காரணம் என்னன்னா, இன்னும் அந்த சத்தியத்த நம்ம உள்வாங்கல. இன்னும் அந்த பொய்ய நம்பிட்டுருக்கோம். கிறிஸ்து இயேசு எனக்காக மரித்து எனக்கு இத பெற்றுக் கொடுத்துட்டாரு. இது நடந்துருச்சு. இது எல்லாமே அவர் முடிச்சுட்டாரு அப்படின்ற அந்த உண்மைய வந்து எப்படி கேட்கிறோம்னாக்கா, ஒரு செய்தியாக கேட்கிறோம். அத நம்ம வந்து உள்ளுக்குள்ளாக அத நமக்குள்ளாக அத எடுத்துக்கல. அதனால தான் நெறைய நேரங்கள்ல நம்மளால நெறைய விஷயங்களுக்கு பதில் தேட முடியாம இருக்கு. ஆனா இத நம்ம மாற்றணும். எப்படி மாற்றணும்? எப்படி மாற்றலாம் இத? ஒண்ணு நம்ம தெரிஞ்சுக்கணும். கடவுள் வந்து அ நமக்காக என்ன பண்ணியிருக்காரு? அருமையாக என்ன பண்ணியிருக்காரு? எல்லாத்தையும் அவர் வந்து நமக்காக செய்து முடிச்சுட்டார். அந்த செய்து முடித்தத நம்ம வந்து எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? அ ல நம்ம வாழ்வும் சாவும் நம்ம நாவுல இருக்கு. அந்த நாவினால அறிக்கை பண்ணி, அந்த நாவினால அறிக்கை பண்ணி அவர் எனக்கு என்ன செய்து இருக்காரோ, அத நான் வந்து அறிக்கை பண்ணி நான் பெற்றுக்கொள்ளலாம். அவர் அத கற்றுக் கொடுத்தார் இல்லையா? அவர் வாய திறந்து பேசினாரு, ஒளி தோன்றுகிறாரு, ஒளி வந்தது இல்லையா? அதுபோல அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தப்ப அவர் நமக்காக செய்தத நம்ம வந்து நம்ம நாவினால அத அறிக்கை பண்ணி நம்ம வந்து அத நம்ம வந்து பெற்றுக்கணும். இன்னொன்னு மிக முக்கியமானது என்ன அப்டின்னா, நான் எப்பொழுதுமே ஐ மஸ்ட் பி கான்ஷியஸ் ஆஃப் வாட் ஜீசஸ் ஹஸ் டன் ஃபார் மீ. கிறிஸ்து இயேசு எனக்காக என்ன செய்திருக்காருன்றத நான் வந்து எப்பவுமே என்னுடைய உணர்வுல நான் அத நான் வந்து உணர்ந்தே இருக்கணும். அத நான் வந்து மறக்கக்கூடாது. எல்லா வேலையிலயுமே அத அறிந்து தான் இருக்கணும். இப்போ நான் இத பண்ணணும் அப்டின்னாக்கா, அ அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நான் எவ்ளோ எவ்ளோ நான் வந்து ஆண்டவருடைய அந்த சத்தியத்த நான் புரிஞ்சுக்கிறனோ, அந்த சத்தியம் என் இதயத்த விட்டு அகன்று போகாதபடிக்கு, அந்த சத்தியத்தை குறித்து நான் வந்து அதிகமா நான் என்ன என்ன பண்ணணும்? கடவுளுடைய வார்த்தைய நான் வந்து தேடி தேடி படிக்கணும். படிக்கிறது மட்டும் இல்லாம, அதுலருந்து அந்த நாலேட்ஜ நான் பெற்றுக்கொள்ளணும். இந்த சத்தியம் இந்த சத்தியம் வந்து எனக்குள்ள ஆணி அடிச்ச மாரி இருக்கணும் அப்டின்னா, நான் மறுபடியும் நான் அந்த வார்த்தைகள எடுத்து நான் வந்து அத படிக்கணும். அந்த வார்த்தையிலருந்து எனக்கு வருகின்ற அந்த வெளிப்பாடுகள நான் அத வந்து விட்டுறக்கூடாது. அந்த வெளிப்பாடுகள நான் பெற்று அதன்படி நான் வாழ ஆரம்பிக்கணும். பிரைஸ் காட். இப்போ கடவுளுடைய நேச்சர் எனக்குள்ள இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டா தானே, நான் வந்து அதற்கேற்றபடி நான் வாழ முடியும். கடவுளுடைய நேச்சர் எனக்கு இருக்குன்றத நான் 100% நான் உணர்ந்துக்கணும். இல்ல எனக்கு இன்னும் சிக்னேச்சர் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, இன்னுமே நம்ம வந்து என்ன ஆகல, ஆண்டவர் நமக்கு செய்து முடித்தத நம்ம வந்து அ பெற்றுக்கொள்ளல. ஆனா அவர் வந்து அத ஃபோர்ஸ் பண்ண மாட்டாரு. அதனால தான் அவர் சாய்ஸ் வைக்கிறாரு. என்ன சாய்ஸ் வைக்கிறாரு? அ "வாழும் சாவும் உன் முன்னால, வாழ்வை தேர்ந்தெடுத்துக்கொள்" அப்படி சொல்றார்ல. இணை சட்டத்துல 30:19ல சொல்வார் இல்லையா? அ நான் வந்து "விண்ணுக்கும் மண்ணுக்கும் முன்பாக நான் உங்கள்ட்ட சொல்றேன். அ உங்களுக்கு முன்பாக ஆசியும் சாபத்தையும் வைக்கிறேன். வாழ்வும் சாவும் வைக்கிறேன். நீ வாழ்வை தேர்ந்தெடுத்துக்கொள்" அப்படின்னு சொல்றார். அப்போ அவர் விரும்புறது என்ன? நம்ம வாழ்வை தேர்ந்தெடுத்துக்கணும். அவர் ஆசைப்படுறது என்ன? அவர் கொடுத்த அனைத்தையும் நம்ம அறிந்தவர்களாக இருக்கணும். இத பெற்றுக்கொண்ட அந்த அவர் அவர் வந்து சும்மா ரத்தம் சிந்தல. நமக்காக சிந்தியிருக்கார். அந்த பிரஷியஸ் பிளட். அந்த ரத்தம் சிந்தி நம்மள விலை கொடுத்து வாங்கியிருக்கார். இன்னைக்கு நம்ம அப்படி வாங்கப்பட்டதுனால நம்மளோட டிஎன்ஏ எங்கேருந்து வருது? நான் பார்ன் அகைன் ஆயிட்டேன் அப்படின்னா, என்னோட டிஎன்ஏ யாரோடது? அப்பா, அம்மா கிட்ட இருந்து வந்த டிஎன்ஏ கிடையாது. இட் இஸ் ஃப்ரம் ஃபாதர் காட். பிரைஸ் காட். Praise God. Praise God, praise God. ஸோ என்னுடைய டிஎன்ஏ இஸ் ஃப்ரம் ஃபாதர் காட்ன்றத நான் தெரிஞ்சுக்கிட்டு, ஐ ஹேவ் டூ கீப் சேயிங் தட். நான் அத புரிஞ்சுக்கணும். அத நான் சொல்லணும். அத நான் வந்து அறிக்கை பண்ணணும். இதுதான் அந்த உண்மை. இதுதான் அந்த சத்தியம். வென் ஐ அம் பார்ன் அகைன். அப்ப நான் பார்ன் அகைன் யாருன்றத மறந்து போயிடுறோம். நம்ம வந்து நான் பார்ன் அகைன் ஆயிருக்கேன். அப்ப என் டிஎன்ஏ எங்க இருக்கு? ஃபாதர் காட்ல இருந்து தான் வந்திருக்கு.
அதே மாதிரி ஐ எம் அ நியூ கிரியேஷன். இதெல்லாம் நமக்கு எல்லா வேலையிலையும் நமக்குள்ளாக இருந்தாக்கா நம்ம நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வோம், ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வோம். ஆண்டவர் என்ன நமக்கு கொடுத்துருக்காரு, அவர் என்ன சொல்றாரு, அவரோடு இணைந்திருப்போம். அவரோடு இணைந்திருக்கும் போது எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கும்னு சொல்றாரு, வாழ்வு தரும் தூய ஆவியோட வாழ்வு. இந்த வாழ்வு தரும் அந்த தூய ஆவி, வாழ்வு தரும் தூய ஆவி என்ன தர, அந்த வாழ்வு நமக்கு என்ன கொடுக்குதுன்னா, நம்ம வாழ்க்கைக்கு, நம்ம இந்த உலக வாழ்க்கைக்கான அந்த எதிர்நோக்கு, அந்த ஹோப்பை கொடுக்குது. நமக்கு வந்து அந்த வல்லமையை கொடுக்குது. நமக்கு வேண்டிய அந்த ஹீலிங்கை கொடுக்குது. அந்த டிவைன் ஹெல்த் நமக்குரியது. இயேசு கிறிஸ்து பெற்றுக் கொடுத்த அந்த டிவைன் ஹெல்த் நமக்குரியது. அவருடைய ஹெல்த் வந்து நம்மளுது. தட்ஸ் வை ஐ அம் காலிங் இட் அஸ் டிவைன் ஹெல்த். ஸோ நான் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நான் கிறிஸ்துவோடு நான் இணைந்திருக்கேன் அப்படின்றத நான் உணர்ந்து நம்ம வாழும்போது தான் நம்ம வந்து அந்த அனாயிண்டிங்கை பார்ப்போம். இட் வில் ஃப்ளோ இன் டு அஸ். இதை நான் உணர்ந்து நான் பேசும் பொழுது தான் இட் வில் ஸ்டார்ட் ஃப்ளோயிங் இன் டு மீ. பிரேஸ் காட். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், இது வரைக்கும் நம்ம வந்து நம்ம நிறைய மிஸ் பண்ணிட்டோம். உண்மையை அறிந்திருந்தும் மிஸ் பண்ணிட்டோம். நம்ம இப்போ படிக்கிற நேரத்துலையும் நம்ம நம்ம ஒரு சில நேரங்களில் இதை ஞாபகத்தில் வச்சுருக்கோம். ஆனால் நிறைய நேரங்களில் வந்து அது இந்த உலக காரியங்கள் நம்ம மறந்து போயிடுறோம். ஆனால் எப்போ இது வந்து இல்லை, நான் யார் அப்படின்னாக்கா, ஐ எம் அ நியூ கிரியேஷன் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். ஐ எம் அ born again. I am a child of Abba Father. And Holy Spirit is living inside of me. இருங்க, ரொம்ப அழகா நான் காமிக்கிறேன். ரோமர் புத்தகத்துல தான் காமிக்கிறேன். ரோமர் 8ல் அதிகாரத்துல தான் மறுபடியும் பார்க்குறேன். இங்கே பாருங்க, 8ல் நான் 9வது வசனம் வாசிக்கிறேன். கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிக்கொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியவர் அல்ல. அப்போ நான் பிலீவ் பண்ணுறேன்னா, ஆண்டவரின் ஆவி எனக்குள்ளாக வந்து இருக்குது. கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியவர் அல்ல. அப்போ நான் பிலீவர், born again, ஐ எம் நியூ கிரியேஷன் அப்படிங்கும்போது ஆவியானவர் எனக்குள்ள இருக்கா, அண்ட் ஐ பிலாங் டு ஜீசஸ் கிரைஸ்ட். பிரேஸ் காட். அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க. பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும் கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுவீர்கள். இதை நம்ம ரைச்சஸ் ஆக்கிட்டாங்களா? அடுத்தாப்புல பாருங்க. அதன் பயனாக, எதன் பயனாக? ஏற்புடையவராக்கப்பட்டனால. ஏற்புடைமைனா என்ன சொன்னேன்? ரைச்சியஸ்னஸ். ரைச்சியஸ்னஸ்னா என்ன சொன்னேன்? காட்ஸ் நேச்சர்னு சொன்னேன். ரைட் ஸ்டாண்டிங் வித் காட், காட்ஸ் நேச்சர்னு சொன்னேன் இல்லையா? அப்போ நான் வந்து அதன் பயனாக காட்ஸ் நேச்சர் எனக்கு இருக்கிறதுனால தூய ஆவி உங்களுக்குள் உயிராய் இருக்கும். பிரேஸ் காட். தூய ஆவி உங்களுக்குள் உயிராய் இருக்கும். He lives inside of us. He lives inside of us. மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தல செய்தவர் ஆவி உங்களுக்குள் குடிக்கொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தல செய்த அவரே உங்களுக்குள் குடிக்கொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெற செய்வார். எதுவுமே இப்போ இந்த நேரத்துல நீங்க நினைக்கலாம், சரி நான் இந்த கஷ்டம் இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, எதுவா இருந்தாலும் நான் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அது எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் நான் அதுல இருந்து வெளிவர முடியும் அப்படின்றதான் என்னுடைய செய்தியாக இருக்கிறது. Praise God. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. Praise God. ஸோ இந்த செய்தி தான் நான் எனக்கு உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண வந்தேன். இந்த செய்தி உங்களுக்கு வந்து பயனடைகிறதா இருக்கா? are we seeing the truth? நம்ம நிறைய தடவை படிக்கிறோம், ஆனால் are we seeing the truth? இந்த truth has to be in us always. நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு சொன்னால் எப்படி we tell our name, அது போல் we should know that we are a new creation. Born again, new creation. அப்போ நியூ கிரியேஷனாக இருக்கும்போது நமக்கு என்ன ஆகுது? ஆவியான ஹோலி ஸ்பிரிட் இஸ் இன்சைட் ஆஃப் அஸ். அவர் நமக்குள்ள தான் இருக்கா. வி ஆர் சீல்டு வித் ஹிம். தெரியுமா? எஃபிஷியன்ஸில் 1:13 வி ஆர் சீல்டு. அவரோட நம்ம வந்து ஹி ஹஸ் சீல்ட் அஸ். அவருக்கே உரியவர் அப்படின்னு. ஸோ இதை அறிந்தவர்களாக இருந்தாக்கா, இதை தெரிந்தவங்களா நம்ம இருந்தோம்னாக்கா, ஐ ஹாவ் த நேச்சர் ஆஃப் காட் அப்படின்றத உணர்ந்தவங்களா இருந்தோம்னா எப்போவுமே இஃப் யூ ஆர் கான்ஷியஸ், இஃப் யூ ஆர் நாட் கான்ஷியஸில் நம்மளோட ஃபீலிங்ஸும் எமோஷன்ஸும் என்ன பண்ணோன்னா நம்மளை டைவர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். நம்மளுடைய சென்சரி பர்செப்ஷன்ஸ், அதாவது நம்மளுடைய பார்க்கறது, கேட்குறது, இது இந்த உணர்வுகள், இதெல்லாமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளை வந்து ஃபுல்லாக அதில் ஃபோக்கஸ் பண்ண வைக்கும். ஃபீலிங்ஸு, எமோஷன்ஸ், இந்த சென்சரி பர்செப்ஷன்ஸில் நம்மளை வந்து என்ன பண்ண தள்ளிட்டு போயிடும். ஆனால் எப்போ நான் வந்து அந்த ஃபோக்கஸ் அதுக்குள்ளே போகாமல் நான் வந்து கடவுள்
ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து எனக்காக இதெல்லாம் செய்து முடித்திருக்கிறாரு. ஹீ இஸ் ஹீ ஹஸ் redeemed மீ. நான் பிதாவின் பிள்ளையாக இருக்கிறேன். நான் நியூ கிரியேஷனா இருக்கிறேன். அப்படின்றத நான் வந்து எப்பவுமே கான்ஷியஸா இருக்கணும். அப்படி கான்ஷியஸா இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை இப்போ இப்போ இருக்கிற வாழ்க்கை மாரி இல்லாம சூப்பர் நேச்சுரல் லிவிங்கா இருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக செஞ்ச அனைத்தையும் நம்ம வந்து அனுபவிப்பவர்களா இருப்போம். வி வில் பி எக்ஸ்பீரியன்சிங். நான் சொன்னேன் பார்த்தீங்களா? ஆதாம் பாவம் செய்தான், பாவம் செய்தான். அவன் பாவம் செய்தப்போ நம்மளும் பாவத்துக்குள்ள போனோம். அதனால பாவத்தோட எல்லா காரியங்களும் அதற்குண்டான எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சுட்டு இருந்தோம். ஆனா, இயேசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவை மரணம் எடுத்தும் ஏன் நம்ம வந்து அந்த அ ஆசீர்வாதங்கள அவருக்குரியத நம்ம கொடுத்துருந்தும் நம்ம பார்க்கல அப்படின்னாக்கா, வி ஆர் நாட் கான்ஷியஸ் ஆஃப் இட். வி ஹேவ் நாட் அக்செப்டட் இட் கம்ப்ளீட்லி. இதயத்துக்குள்ள பதிக்கல. அத நான் இதயத்துல பதிச்சா மட்டும் தான், அதன்படி நான் நடக்க ஆரம்பிப்பேன். ஒன்லி வென் ஐ கீப் இட் இன் மை ஹார்ட், அதன்படி நான் வந்து என்னுடைய வாழ்க்கைய மாற்றிக்கொள்ள முடியும். அத செய்யும்பொழுது நம்ம வாழ்க்கை கண்டிப்பா அது மாறும். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. Hallelujah. பிரைஸ் காட். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். யாருக்காவது ஏதாவது கருத்து சொல்லணுமா? யூ வாண்ட் டு ஷேர் சம்திங்? ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. ஏதாவது ஆட் பண்ணணுமா? ஏதாவது பாயிண்ட் சொல்லணும்னு விரும்புறீங்களா? இல்ல கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்ல Very கொஸ்டின் clear. கிளியரா இருக்கா? இல்ல இப்போ இதுல உங்களுக்கு ஏதாவது ஆட் பண்ணணும், இல்ல ஒரு சந்தேகம் கூட வரல. ஒரு சந்தேகம் கூட வரல. நம்ம இப்ப இல்ல. படிச்சது. பிரைஸ் காட். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ ஜீசஸ். சரி. அப்ப நான் ஃபினிஷ் பண்ணட்டுமா? நம்ம வந்து அடுத்தாப்புல ஃப்ரைடே தான் மீட் பண்ணுவோம். ஐ திங்க் மற்றவங்களுக்குலாம் தெரியாது. மலேசியா பீப்புளுக்கு மட்டும் தான் தெரியும். நம்ம மண்டே அண்ட் ஃப்ரைடே தான் வச்சிருக்கோம். சிஸ்டர் மார்கரெட், ஜெயா, சிஸ்டர் ஜோதி எல்லாம். ஓகே. Okay. ஓகே. Okay, sister. ஓகே. இன் பிட்வீன் எப்போவாது நம்ம கிளாஸ் வைக்கிறதா இருந்தா ஐ வில் இன்ஃபார்ம், நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? இவங்களுக்கு இந்த டைம் தான் இவங்களுக்கு ஒத்து வருது அதனால. ஓகேங்களா? Okay, sister. Okay. Okay, sister. ஓகே. யாராவது ப்ரேயர் பண்ணுங்களேன். கம்ப்ளீட் பண்ணுங்களேன். யாராவது? நான் சொன்ன சம்மப் பண்ணி யார் ப்ரே பண்ணிட்டு போறா? பண்ணுங்க பார்க்கலாம். பிரேஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பான தகப்பனே, நாங்கள் உங்களுடைய நேச்சரில் இருக்கிறோம் என்பதை நாங்கள் எப்பொழுதும் நினைக்கத்தக்கதாக ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ளே வைக்க நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அதை நாங்கள் மறந்து போய்விடாதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் உணர்வதையும் பார்ப்பதையும் சூழ்நிலையும் பார்த்து நாங்கள் அந்த பழைய நேச்சருக்கு இல்ல, நாங்க புதிய நேச்சருக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற உண்மையை மீண்டும் மீண்டுமாக எங்களுக்கு நீர் அறிவுறுத்தியதுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அன்பான ஆண்டவர், நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டு தகப்பனே, அதை நாங்கள் உணர்ந்து வாழ எங்களுக்கு மீண்டும் எங்களுக்கு கற்றுத்தருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சிறு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது போல ஆண்டவரை எங்களுக்கு நீர் சொல்லிக் கொடுக்கிறீர் ஆண்டவரை. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் அந்த பாவ நேச்சரில் இல்ல, உம்முடைய நேச்சருக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறத அந்த உள்ள நாங்க அதை இருத்தி வைத்து அதை எப்பொழுதும் நாங்கள் வாழ்வாக்குக்குள்ள எங்களுக்கு உதவி செய்வதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் சொல்லிய சகோதரிகளையும் நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா மயமே உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். 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 தேங்க் யூ. Amen. Praise God. Bless you, sister. Thank you. தேங்க் யூ. Thank தேங்க் யூ. குட் நைட். See you on Friday. தேங்க் யூ. குட் நைட் டு ஆல். Thank you. God God bless. தேங்க் யூ. God bless. God bless. Thank you, madam. Thank you, ma. Thank you. God bless. God bless. God bless. Good night. Good night. Good night.